காசு, கெரியர் குரோத்து, நெட்வொர்க்கிங் அப்படின்ட்டு பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த வருடம். யாருக்குன்னு பார்த்தா நம்ம பிரம்மாண்டமான துலாம் ராசிக்கு. துலாம் ராசினாலே பிரம்மாண்டம், லக்ஸுரி, ஆல் கம்ஃபர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரகங்கள்லாம் இப்போ தான் நம்மளோட வேவ் லெங்க்த்துக்கே வந்திருக்காங்க. ஸோ அடுத்த இந்த வருஷம் இல்லை, அடுத்த இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் நல்லா தான் இருக்குது. ப்ரொவைடட் நம்ம கொஞ்சம் எஃபர்ட்டும் போடணும். இது ஆல்வேஸ் டிஸ்க்ளைமர். நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ காசோ வரப்போகிறதில்ல. ஸோ வி ஹேவ் டு டேக் அவர் செல்ஃப் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன். அதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா துளராசி எந்த நட்சத்திரம் வந்தாலும் சரி, நேரம் நமக்கு நல்லா இருக்குது, நமக்கு கை கொடுக்க போகுது. கெரியரில் யாருக்காக இருந்தாலுமே க்ரோத் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லை ஆல்ரெடி ப்ரொமோஷன்ஸ் வந்திருக்கும். புது ப்ரொமோஷன், புது ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் லெவல்ஸில் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி வந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டென்ஷியல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல்ஸை ப்ராப்பர் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான நல்ல டைம். இப்போ நல்லா நிஜமாகவே நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு சூப்பர் டைம். நெட்வொர்க்கிங்னால கெயின்ஸ் வரக்கூடிய டைம். முக்கியமாக நெட்வொர்க்கிங் மட்டும் இல்லாமல் கெயின்ஸும் அது மூலியமாக வரும். ஸோ நீங்கள் அதுக்கு தெளிவாக கொஞ்சம் உழைப்பை போடணும். இப்போ சித்திரை பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு ப்ரொமோஷன் அப்ளிகேஷனாக நீங்கள் போட்டிருப்பீங்க. இல்லை உங்கள் மேனேஜரே ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லை பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கடைசி ஒரு 2 மாதமாக கொஞ்சம் அப்படி லைட்டாக தேக்கமான நிலைமை இருந்தாலும் இப்போது பிக்காகி நல்லபடியாக உங்களோட பிஸ்னஸ்லாம் ரன் ஆக போகுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி திடீர்னு வரமுக்கு கெயின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் அகெயின் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே சொல்யூஷன் ஒரே மாதிரியாக அப்ரோச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எதுவும் சொல்யூஷன் வராது. கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கணும். அதுதான் உங்களுக்கு ராகு சொல்கிற பாடம். கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிங்க. எல்லாரையும் கொலாபரேட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. சித்திரை எஸ்பெஷலி லோவர் பேக் பெயினோ இல்லை யூரினரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ டக்குன்னு டாக்டர்கிட்ட நம்ம கண்டிப்பாக போகணும். சுவாதி எப்போவுமே சூப்பர் நட்சத்திரம். நெட்வொர்க்கிங், பிரம்மாண்டம், ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க. நிறையா நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நெட்வொர்க்கிங்னால நிறையா கெயின்ஸும் உங்களுக்கு இயல்பாகவே வரும். இந்த வருஷம் நிறையாவே வரும். இந்த மாதம் நிறையா நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு காஷன் அப்படின்னா இந்த லக்ஸுரியஸான ப்ராடக்ட் டக்குன்ட்டு இம்பல்சிவாக வாங்குறதே இல்லை. ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸில் ஒரு ஷேர்ஸில் தூக்கி நிறையா காசு போடுறது. காசு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் நிறைய காசை போடாமல் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. அப்பர் பேக் பெயின் ஒரு மிட் பேக் பெயின் அந்த மாதிரி ஸ்பைனல் பெயின்ஸ் இருந்ததுன்னா டாக்டரை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. விஷாக்கம் கொஞ்சம் முயற்சி போடுறோம். ஹார்ட் ஒர்க்குக்கான நேரம் நான் சொன்ன மாதிரி நமக்கு நிறைய நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இனிமேல் நிறையா உழைப்பு போட்டோம்னா நமக்கு கெயின்ஸ் கண்டிப்பாக டபுள் ஆகும். படிக்கிற பசங்க விஷாகம், எஸ்பெஷலி துலாம் ராசியில் விஷாகத்துக்கு படிக்கிற பசங்களுக்கு சூப்பர் டைம். புது பார்ட்னர்ஸ், கொஞ்சம் லவ், இந்த மாதிரிலாம் வரக்கூடிய டைம். ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.